இந்திய அரசியலமைப்பில் குவாசி ஃபெடரல் தன்மையை வலுப்படுத்தும் மிக முக்கிய அம்சம் எது? பதில்: அவசர நிலை விதிகள். ஆர்டிகிள்ஸ் 352 to 360. விளக்கம்: அவசர நிலையில் மத்திய அரசு மேலாதிக்கம், மாநில சுயாட்சி குறையும். 24 ஏப்ரல் 1992க்கு பிறகு 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட சட்டங்களும் ரத்து செய்யப்படலாம் என்று கூறிய வழக்கு. பதில்: ஐஆர் கோயிலோ vs தமிழ்நாடு அரசு 2007. விளக்கம்: பேசிக் ஸ்ட்ரக்சரை மீறினால் 9th ஷெட்யூல் பாதுகாப்பு இல்லை. அரசியலமைப்பு திருத்த அதிகாரம் முழுமையானதல்ல என்று மறைமுகமாக கூறும் கோட்பாடு எது? பதில்: அடிப்படை அமைப்பு கோட்பாடு, பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின். விளக்கம்: கேசவநந்தா பாரதி 1973. ஆர்டிகிள் 368க்கு இம்ப்ளிசிட் லிமிட்டேஷன். மணி பில் என்பதை இறுதியாக தீர்மானிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? பதில்: மக்களவை சபாநாயகர். விளக்கம்: கட்டுரை 110 படி சபாநாயகரின் முடிவு இறுதியானது. இந்திய அரசியலமைப்பில் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் வழங்கப்படுவதன் காரணம் என்ன? பதில்: தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்த. விளக்கம்: அமெரிக்கா போல மாநில குடியுரிமை இல்லை, இந்தியாவில் ஒரே குடியுரிமை மட்டுமே உள்ளது. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் தற்காலிகமாக நிறுத்தப்படக்கூடிய அவசர நிலை எது? பதில்: தேசிய அவசர நிலை. ஆர்டிகிள் 352. விளக்கம்: ஆர்டிகிள் 19 மட்டுமே தற்காலிகமாக நிறுத்தப்படும். ஆர்டிகிள் 20 மற்றும் 21 எப்போதும் நிறுத்த முடியாது. 44th அமெண்டன்ட். இந்திய அரசியலமைப்பில் ஜுடிஷியல் ரிவ்யூ என்பதன் பொருள் என்ன? பதில்: சட்டங்களை அரசியலமைப்பின் அடிப்படையில் நீதிமன்றம் பரிசீலனை செய்வது. விளக்கம்: அரசியலமைப்புக்கு முரணான சட்டங்களை உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றம் ரத்து செய்ய முடியும். இது கட்டுரைகள் 13, 32, 226 மூலம் நடைமுறையில் உள்ளது. சிங்கிள் சிட்டிசன்ஷிப் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து இந்தியா எடுத்தது? பதில்: பிரிட்டன். விளக்கம்: அனைவருக்கும் ஒரே குடியுரிமை, கூட்டாட்சி தன்மைக்கு மாறான அம்சம். இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் தற்போது உள்ள மொழிகள் எத்தனை? பதில்: 22 மொழிகள். விளக்கம்: 92வது அரசியலமைப்பு திருத்தம் மூலம் 22ஆக உயர்ந்தது. இந்திய அரசியலமைப்பில் ஜுடிஷியல் ரிவ்யூ நேரடியாக குறிப்பிடப்படாத போதிலும் எந்த கட்டுரைகள் மூலம் செயல்படுகிறது? பதில்: கட்டுரைகள் 13, 32, 226. விளக்கம்: அரசியலமைப்புக்கு எதிரான சட்டங்களை நீதிமன்றம் ரத்து செய்ய முடியும். அடிப்படை கடமைகள் எந்த அரசியலமைப்பு திருத்தத்தால் சேர்க்கப்பட்டன? பதில்: 42வது அரசியலமைப்பு திருத்தம் 1976. விளக்கம்: ஸ்வரன் சிங் குழுவின் பரிந்துரையின் பேரில் சேர்க்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பில் மொத்தம் எத்தனை பகுதிகள் உள்ளன? பதில்: 25 பகுதிகள். விளக்கம்: அரசியலமைப்பில் மத்திய அரசு, மாநில அரசு, நீதித்துறை, தேர்தல் ஆணையம் போன்றவை பகுதிகளாக வகுக்கப்பட்டுள்ளன. இந்திய அரசியலமைப்பு எந்த தேதியில் அமலுக்கு வந்தது? பதில்: 26 ஜனவரி 1950. விளக்கம்: 26 ஜனவரி 1930 பூரண சுயராஜ்ய தினம் நினைவாக 1950 ஜனவரி 26 அன்று அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? பதில்: டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். விளக்கம்: அரசியலமைப்பு வரைவு குழுவின் டிராஃப்டிங் கமிட்டியின் தலைவர் டாக்டர் அம்பேத்கர் ஆவார். எனவே அவர் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என அழைக்கப்படுகிறார். அடிப்படை கடமைகள் எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? பதில்: 42வது அரசியலமைப்பு திருத்தம் 1976. விளக்கம்: ஸ்வரன் சிங் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் சேர்க்கப்பட்டது. கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் பட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் என்ற கோட்பாடு யாரை குறிக்கிறது? பதில்: பிரதமர். விளக்கம்: ஜனாதிபதி அரசியலமைப்பு தலைவர், உண்மையான நிர்வாக அதிகாரம் பிரதமரிடமே உள்ளது. அடிப்படை உரிமைகள் முதலில் எந்த அரசியலமைப்பிலிருந்து இந்தியா எடுத்தது? பதில்: அமெரிக்க அரசியலமைப்பு. விளக்கம்: ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி, டியூ ப்ராசஸ் போன்ற உரிமைகள் அமெரிக்க அரசியலமைப்பின் தாக்கம். இந்திய அரசியலமைப்பின் எந்த கட்டுரை ரூல் ஆஃப் லா ஐ நேரடியாக கூறவில்லை, ஆனால் உறுதிப்படுத்துகிறது?
பதில் கட்டுரை 14. விளக்கம்: சட்டத்தின் முன் சமத்துவம் ஈக்வாலிட்டி பிஃபோர் லா என்பது ரூல் ஆஃப் லாயின் மைய கோட்பாடு. அரசியலமைப்பின் உயிர்நாடி என அழைக்கப்படுவது எது? பதில் அரசியலமைப்பு சீர்திருத்தம் ஆர்டிகிள் 368. விளக்கம்: அரசியலமைப்பை காலத்துக்கேற்ப மாற்ற அனுமதிக்கும் அதிகாரமே அதன் உயிர்நாடி என டாக்டர் B.R. அம்பேத்கர் கூறினார். அரசியலமைப்புச் சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற தேதி எது? பதில் 9 டிசம்பர் 1946. விளக்கம்: இந்திய அரசியலமைப்புச் சபை முதன்முறையாக டெல்லி கான்ஸ்டிடியூஷன் ஹால், இப்போது சென்ட்ரல் ஹால் ஆஃப் பார்லிமெண்ட் இல் 9/12/1946 அன்று கூடியது. முதன்முதலாக யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி வீடியோ போடுகிறேன். ஏதாவது தவறு இருந்தால் வெளிப்படையாக சொல்லி ஆதரவு தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டன் அழுத்துங்க. லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.